ஹலோ, ஹாய், வணக்கம். சாந்தி என்டர்டெயின்மெண்ட் சேனலுங்க. உங்கள் சாந்தி அம்மா பேசுகிறேன். இன்றைக்கு என்ன தலைப்புன்னா, ஐயப்ப பக்தமார்கள். அதாவது கேரள மாநிலம் ஐயப்பன் கோயிலுக்கு எல்லாரும் போகிறாங்க. அதாவது அந்த காலத்துலலாம் வீட்டுக்கு ஒருத்தர் அப்படி கூட இல்லை, ஊருக்கு தெருவுக்கு ஒருத்தர் அப்படி தான் இருந்தாங்க. இப்போ வீட்டுக்கு ஒருத்தர் 2 பேர் முடிஞ்சால் குழந்தைங்க எல்லாமே சேர்த்து போயிட்டுருக்காங்க. அதாவது ஐயப்பன்கிறது நமக்கு பக்தியோட கல்யாணம் ஆகாத சின்ன குழந்தைன்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு வரலாறு சரியாக புரியல. இருந்தாலும் நம்ம இருக்கிற லேடிஸ்லாம் தூரம் குளித்தாலும் எந்த ஒரு இதுவும் பயபக்தியோடு இருந்து விரதத்தை சரியாக முறையாக கடைபிடிச்சி நல்லபடியாக சந்தோஷமாக போயிட்டு சாமி, அதாவது மலைக்கு இருமுடி கட்டிக்கிட்டு ஏறும்போது இவங்க வீட்டு ஞாபகமே உங்களுக்கு இருக்கக்கூடாதுங்க. நீங்கள் வந்து சாமியை நல்ல முறையில் 18ஆம் படி ஏறி அபிஷேகம் முடிஞ்சு நல்லபடியாக நீங்கள் திரும்பி வீட்டுக்கு வரும்போது தான் உங்களுக்கு அந்த வீட்டு ஞாபகம், ஃபோன் பண்ணுறது இதெல்லாம் இருக்கணும். நீங்கள் வந்து சாமியை தரிசனம் போது சாமியினுடைய பக்தி மட்டும்தான் உங்களுக்கு இருக்கணும். வீட்டில் உள்ளவங்களுக்கு துணைக்கு நிறைய ஆள் இருப்பாங்க, குழந்தைங்கள்லாம் இருக்கும். அதனால் அவங்க சந்தோஷமாக நல்லபடியாக விரதத்தை அவங்க கடைப்பிடிச்சி வரணும்னு வேண்டிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் வந்து உங்கள் பக்தியை மட்டும் கரெக்டாக கடைப்பிடிச்சி நீங்கள் போயிட்டு வாங்க. அது மாதிரி 48 நாள் இல்லை 10 நாள் 15 நாள் நினச்சபடி போகிறாங்க. அது அப்போல்லாம் உள்ளவங்களாம் 48 நாள் ஒரு மண்டலம் இருந்து தாங்க போவாங்க. இப்போல்லாம் 10 நாளில் போகிறாங்க, 15 நாளில் போகிறாங்க, போட்டு 2 நாளில் போகிறாங்க, சங்கராந்தி அன்னைக்கு போகிறாங்க, இஷ்டப்படி போகிறாங்க. நிறைய பேர் போகிறாங்க. ஆனால் எல்லோரும் நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக தரிசனம் பண்ணி வரணுன்னு தான் என்னுடைய ஆசை. நல்லபடியாக வருவீங்க. அதனால் விரதத்தை நல்ல முறையில் கடைப்பிடிங்க. வெளியில் வந்தால் கை கால் அலம்பிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க, குளிச்சுடுங்க, 2 வேளையும் பூஜை பண்ணுங்க. நல்ல முறையில் சாமியை வேண்டி வேண்டி உங்களுடைய சன்னதிக்கு வந்து ஐயப்பா எனக்கு வந்து நல்ல அருள் கொடுன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நல்லபடியாக போயிட்டு வரணும். அனைத்து ஐயப்பமார்களும் நல்லபடியாக இருக்கணும். என்னுடைய ஆசையும் அதுதாங்க. நல்லபடியாக வீட்டில் உள்ளவங்கெல்லாம் பயபக்தியோடு இருங்க. அது இருக்கிற சாமியிலே வந்து ஐயப்ப சாமி தான் கன்னி சாமின்றாங்க. ஐயப்பன் வந்து புலி மேலே ஏறி வந்ததுனால காட்டு பகுதியில் தான் அவங்க போகணும். பம்பை நதியில் குளிக்கும்போது தண்ணி வந்து ஜில்லுன்னு இருக்கும். அதனால தான் அவங்க 2 காலையும் மாலையும் விரதம் இருந்து பச்சை தண்ணியில் நீராடணும். கல் முள்ளும் போகிற வழியெல்லாம் முள் முரடு காடாக இருக்கும். அதிலெல்லாம் நடந்து பயணம் செய்யும்போது நமக்கு காலில் செருப்பு இல்லாத நடக்கணுங்கிறதுக்காக தான் அந்த 48 நாள் விரதமே. நீங்கள் வந்து செருப்பு போடாமல் 48 நாள் விரதத்தோடு இருந்து அந்த பக்தியை நீங்கள் வந்து முக்தி அடைய வைக்கணுங்கிறதுக்கு தான் அந்த சரணம் சொல்லி நீங்கள் 2 வேளையும் வழிபடுறது. அதனால் சாமியை நல்ல முறையில் தரிசனம் பண்ணிவிட்டு ஐயப்பா எல்லா அருளையும் உங்களுக்கு கொடுக்கணுன்னு சாமிக்கிட்ட நானும் வேண்டிக்கிறேன். எல்லா ஐயப்பமார்களும் நல்லபடியாக போயிட்டு வாங்க, சந்தோஷமாக இருங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு வாங்க. உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் போகிறாங்க. எல்லோரும் நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வரணும். எல்லாருக்கும் நல்ல அருள் கொடுக்கணும். சாமி வந்து ஐயப்பனை வந்து நம்ம நல்லா வழிபாடு பண்ணிகிட்ருப்போம். அனைத்து சுவாமிகளுடைய தரிசனமும் வரும்போது பழனியை கும்பிட்டு தான் வருவாங்க. பழனி முருகப்பெருமான் வந்து அருள் கொடுக்கட்டும். எல்லா சுவாமிகளும் நம்ம கண்ணுக்கு எல்லாமே கடவுளாக தான் தெரிகிறாரு. கடவுளுடைய அனுக்கிரகத்தால் எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும்னு அனைத்து கடவுள்களையும் ஐயப்ப மாதிரியும் வேண்டிக்கிட்டு, ஓம் சாமியே சரணம் ஐயப்பா. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.